ஓம் நம சிவாய. உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு பல திருஷ்டிகள், பில்லி, சூனியம், செய்வினை இப்படி இல்லாத இடங்களே இல்லை என்று நமக்கு தெரிகின்றது. அதற்கு ஒரு எளிமையான முறை, அமிர்த யோக நேரம் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல பசும்பாலிலே தேன் கலந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து ஏழைகளுக்கு அதை தானமாக அளித்தால் எப்பேற்பட்ட தீராத விஷக்கடி நோய்களும், பில்லி சூனிய தோஷங்களும், உறவில் ஏற்பட்ட பகைகள் உடனடியாக தீரும். இதை சித்த யோக நேரத்தில் மந்திர கவச்ச பாராயணங்கள் செய்து ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்திக்கு அல்லது சித்தி விநாயகருக்கு உலர்பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு இவைகளால் அர்ச்சனை செய்து அவற்றை அப்படியே ஏழை குழந்தைகளுக்கு தானமாக அளித்து வர மந்திர சித்திக்கான நல்வழி. நீங்கள் மந்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும், அது சித்தியாக வேண்டும் என்றால் அது சித்தியாக விடும். மந்திர சித்தி மந்திரத்தின் பலன்களை துரிதப்படுத்தும். இப்படி நீங்கள் சர்க்குருவை நாடி எளிய சந்தி பூஜா முறைகளை அறிந்து கடைபிடித்து சாந்தமான வாழ்வையும் பெறலாம். இப்படி என்னென்ன செய்வது, என்னென்ன துதி வழிபாடு என்று கேட்டால், சிவாஷ்டக ஹோமம். இது நாகேந்திராய என தொடங்கும் துதியில் வரும் சகசிரநாமம். ஜேஷ்டா தேவியின் நாயகரே ஸ்ரீ உத்தாலகமூர்த்தி உத்தாலக சாந்தி ஹோமம். எப்பேற்பட்ட தரித்திர நிலை வறுமையும் உடனடியாக அதே நேரத்தில் விரட்டிவிடும். தரித்திர நிலை போக்கும். இன்று வாழ்கின்றவர்கள், பெரிய நிலையில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உத்தாலக மகரிஷி ஹோமம் செய்தவர்களே என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் வறுமையிலிருந்து வாழ்க்கையை வளம்படுத்த ஒரு விஷயம் தெரிந்தவர்களை நாடி இதை செய்ய வேண்டும். இப்பொழுது இதை கேட்டவுடன் வியாபாரம் ஆக்கி விடுவார்கள். கவனம் தேவை. இப்படி ஸ்ரீ சரபேஸ்வரர் சகசிரநாமம், ஸ்ரீ பிரத்யங்கரா அஷ்டோத்திரம் 4, ஸ்ரீ பிரத்யங்கரா சகசிரநாமம், ஸ்ரீ சரபேஸ்வரர் அஷ்டோத்திரம், ஸ்ரீ பிரகஸ்பதி சகசிரநாமம், இது ஹோமமாக செய்யலாம். ஸ்ரீ பஞ்சபூத ஹோமம், ஸ்ரீ சுப்பிரமணிய சகசிரநாமம், ஸ்ரீ சனீஸ்வர சகசிரநாமம் மற்றும் ஹோமம், ஸ்ரீ ஆஞ்சநேய சகசிரநாமம் மற்றும் ஸ்ரீராம ஹோமம், ஸ்ரீ கோமாதா சகசிரநாமம் பசுக்கு மற்றும் ஸ்ரீ கற்பகாம்பாள் சகசிரநாமம் 11, ஸ்ரீ சௌபாக்கிய லக்ஷ்மி சகசிரநாமம் 12, ஸ்ரீ சாகம்பரி தேவி சகசிரநாமம் 13, ஸ்ரீ பவானி சகசிரநாமம் 14, ஸ்ரீ குருவாயூரப்பன் சகசிரநாமம் 15, ஸ்ரீ அன்னபூர்ணி சகசிரநாமம் 16, ஸ்ரீ வெங்கடாஜலபதி சகசிரநாமம் 17, ஸ்ரீ சரஸ்வதி சகசிரநாமம் 18, ஸ்ரீ லக்ஷ்மி சகசிரநாமம் 19, ஸ்ரீ சுதர்சன சகசிரநாமம் 20, ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ சகசிரநாமம் 21, ஸ்ரீ ராம சகசிரநாமம் 22, ஸ்ரீ லலிதா சகசிரநாமம். இவைகளை ஒரு சர்க்குரு மூலமாக செய்யுங்கள். இதையே வைத்து இனிமேல் வியாபாரமாக தொடங்கி விடுவார்கள். ஆனால் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். இப்படி உறவு நட்புகள் விரோதமாக மாறி தீராப்பகை ஏற்படுவது காரணம் குழந்தைகளின் கல்வி நடத்தையில் ஏற்பட்ட ஒழுக்கத்தில் ஏற்படும் ஒழுங்கீனங்கள். இவையெல்லாம் தீர்வதற்கு இந்த சமுதாயத்தில் ஏற்படும் எத்தனையோ சீர்குலைவுகள், நிதி பிரச்சனைகள், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், மன நிம்மதி இல்லை, குழப்பங்கள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, அடிக்கடி காரண காரியமின்றி ஒருவர் மாற்றி ஒருவர் வியாதியில் படுத்து கொண்டே இருப்பார்கள். தினசரி வழிபாடுகள் மிக மிக குறைந்து வருகிறது. நம்முடைய துன்பங்களும் அதனால் அதிகரித்து வருகின்றது என்பதை உணர வேண்டும். ஆகினால் நாம் கொடுத்த இந்த பூஜை முறைகளை, அதாவது வருடத்திற்கு ஏற்ப அந்தந்த நாளுக்கு ஏற்ப ருது நட்சத்திரத்திற்கு ஏற்ப கிரக பிரீதியை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ராகு காலத்தில் ராகு பகவானின் பூஜையும், யமகண்டத்தில் ஸ்ரீ யம பகவான் குறித்தான பூஜையும், திருப்பஞ்சலி சிவாலயத்தில் ஸ்ரீ யம பகவான் பத்னி மனைவியுடன் அருள் பாலிக்கின்றார். அப்படி குளிகையில் ஸ்ரீ சனீஸ்வர பூஜையும் பல கோடி மடங்கு பலன்களை அளிக்கிறது. இதே போல ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு கால வரையறையை அதுக்கு உரித்தான தெய்வமூர்த்திக்கு குருவருளால் அறிந்து கடைபிடித்து நீங்கள் நன்றாக வாழலாம். இனி ஜேஷ்டா தேவி வழிபாடு இந்த உலகம் முழுவதும் பிரசித்தி அடையும் என்பதில் ஐயம் இல்லை. இப்பொழுதே ஜேஷ்டா தேவி வழிபாடு, சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரி,
மற்றும் துவாரபாலகர் வழிபாட்டை ஆரம்பியுங்கள். வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். எந்த தேர்வு, அதாவது பள்ளி, கல்லூரி மற்றும் பலவிதமான முக்கியமான தேர்வுகளில் முதன்மையாக பெறுவதற்கு ஒரு சத்குருவை நாடுங்கள். எடுத்ததுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் என்று ஏனோ தானோ என்று செய்யாதீர்கள். முறையாக அது நடந்து விட்டது என்றால் அன்றைக்கே ஒரு 5-6 விதமான பிரசன்ன வகைகள், சகுனங்கள், அதை பார்த்து நீங்கள் அதை தெளிவடைந்து தீர்மானம் செய்து கொள்ளலாம். உதாரணமாக, அவருக்கு ஜாதகம், ஜோதிடம், மருத்துவம், மாந்திரிகம் அத்தனையும் தெரிந்து வேதங்கள் தெரிந்து இருந்தால் ஜோதிடர்களுக்கு உதவியாக இருக்கும். அவர்களை நம்பி வருகின்றவர்களுக்கும் காரியம் மிக விரைவில் வெற்றி பெற்று நிரந்தரமாக பல ஆயிரம் குடும்பங்களுக்கு உதவி செய்தும் வேலைவாய்ப்பையும் கொடுக்கின்ற பெரிய தொழில்துறை வர்த்தகராக கூட மாறலாம். இனிமேல் வருகின்ற காலம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாடு, வெளியூர், கடல் கடந்து பிரயாணங்களை மிக கவனமாக, பாதுகாப்பாக குருவை, தெய்வத்தை வேண்டி பயணங்கள் செய்ய வேண்டும். சுற்றுலா தலங்களை செல்லும் பொழுது மிக பாதுகாப்பாக அந்தந்த ஊரில் உள்ள எல்லை மற்றும் கிராம வன தெய்வங்களை வேண்டி செல்லுங்கள். எதுவும் என்னுடையதெல்லாம், அனைத்தும் உடைய அருணாச்சலா.